2 பேர் தொப்பி போட்டுருக்கான். எல்லாம் பிரதர்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கலாம். என் கண்ணாடி காணா போச்சுனால அவன் கண்ணாடி கட்டிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகணும் பீச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் பாட்டுக்கு ரூமில் விளையாண்டுருவோம் டபிள்யூ போட்டு அதிகம் எடுத்துக்காங்க 2 இடத்துக்கு வேறு வேறு போட்டாங்க. நான் வந்து பக்கத்து ரூமே ஆனால் பார்த்தா அது வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். அந்த லைட்டுலாம் நமக்கு ஓகே ஓகே நாங்கள் 2 பேரும் தொப்பி கைமோட இருக்கோம். ட்ரௌசர் பண்ணி டிஷர்ட் ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நோடி இது பஸ்ஸில் போகிறதா கடுப்பாக இருக்குது. எதுக்கு போகிறோம்னா சாப்பிட போகிறோம், அப்புறம் பீச்சுக்கு போகிறோம். அதெல்லாம் சாரை காணோம் அப்படி இங்கே குட்டியாக ஒன்று ஆடிட்டு இருக்கல. அதான் சார் நான் இல்லை கைஸ். எதுக்கு வந்துருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். சரி ரெஸ்டாரண்ட் நினைச்சேன். சார் குட்டியோடு இருக்கோம். எல்லாம் பாடி போச்சு போவோம். மீன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு இருந்தான். பீச்சுக்கு போகலாம் நினச்சோம். சாப்பிட வந்திருக்கோம். அடுத்து பீச்சுன்னு இருக்கு. சரி வாங்க சாப்பிட போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட உட்காந்துச்சு எப்பயும் போல். என்னென்ன பரோட்டா, சப்பாத்தி, சிக்கன் குழம்பு. சப்பாத்தி இல்லை பரவாயில்ல. பரோட்டா அதே தான், இங்கே அதே தான் இருக்குது. ஓகே சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டேஸ்ட் எப்படி இருக்குது? உங்களோட ரிவ்யூ? டேஸ்ட் நல்லா இருக்கு. சிம்பிளாக கொடுத்துட்டீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க. நீங்களாம் ரிவ்யூ தரீங்களா? சாப்பிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு மேடம் கருப்பு சட்டை உங்களுக்கு? சரி ஒன்று உங்களுக்கு சரி நம்ம சாப்பிட்டு பார்க்க. சாப்பிடுங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? பீச்சுக்கு தான் நடைப்பயணம் போட்டு நம்ம வசதி பின்னாடி வந்துட்டு இருக்கான். வாங்க பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்ல நாங்கள் வீடியோ எடுக்கிறதே பார்த்துட்டோம். நிறைய ஷாப் இருக்கு. போகலாம் வா. ஆட்டம் வேற பயப்படுவோம். அப்போ இங்கேருந்து பார்த்தா பீச் தெரியுது. அலை பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. போய் காலை மட்டும் நல்ல ஸ்டோரி வந்துடலாம். அதாவது அசாருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு செகண்ட் டைம் பீச் வருது. கடல் இவ்வளோ பள்ளத்தில் இருக்குங்க. அங்கே வாடா இன்னும் இடம் இருக்குது பாட்டு. ஷாப்பில் நம்ம ஊரில் வேடிக்கை தான் நடக்கும். இங்கே பாட்டு போட்டுட்டு அதாவது அசாருக்கோட கருத்துக்கள் என்ன? அசாருக்கு ஒன்றும் இல்லை, ஜாலியாக பைபிள் அப்படிலாம் போகும். ஆனால் பீச் உங்களுக்கு கிளியராக தெரியுமே.
இது என்ன மின்னது அதெல்லாம் தான் பாருங்க. வர்காலா வந்திருக்கோம், பீச் கொண்டிருக்கோம். டப்பிங்கா மோசம் பண்றாங்க. வீடியோவே எடுக்க முடியல கைஸ். நம்ம நடந்து கால்லாம் வலிக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தா என்ன பண்ணுறேனே தெரியல. ஒரு சந்துக்குள்ளே வேற போய் நவுடி அந்த இடத்துக்கே வந்து நவுடி சுற்றி போய் அப்புறம் நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வரக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வேறு பயங்கரமாக தூக்கம் வருதா. சரி, நான் அப்போ தான் அப்படியே கொஞ்சம் ஃபேஸ் வாஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து பெட்டில் படுத்துருக்கேன். அதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அசார் பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தா சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி அப்படியே உங்களுக்கு சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம். சரி, அதே மாதிரி நம்ம காலையில் பார்த்துக்கலாம் கைஸ். பாய். சாப்பாட்டு கடைக்கு வந்தாச்சு. என்னன்னு தெரில. மார்னிங் டிஃபன் அங்கே போ. சார் சுட சுட பாருங்க. தட்டில் தோசை, சட்னி, இடியாப்பம், கேசரி, பஜ்ஜி. வாடையா சரி வாங்க சாப்பிடலாம். லாஸ்ட் பைட். சாப்பிட்டு நம்மளோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்க போறோம்னு எங்களுக்கு எனக்கு தெரியல. வியூ பாருங்க, செம்மையா இருக்கு. என்ன கூலிங்கா இருக்கு. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பீச்சுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு 2 ரைடு இருக்காமா, அதெல்லாம் போகிறோம். கால் வலி பயமா எல்லாத்துக்கும் அகர விட்றோம். இவங்க தப்பி நான் போட்டுருக்கேன். பீச்சில் போயிட்டு இன்னைக்காச்சும் எதாவது கவர் பண்ண முடியுதா? அப்படி கால் நினச்சிட்டு வரும். நிறைய ரைடெல்லாம் இருக்கு. வருவாங்க. ஜாக்கெட்லாம் போட்டு பனானா ரைடுன்னு ஒன்று இருக்குமாமா. ஒரு போட்டில் வேகமாக எடுத்துட்டு போவாங்க கடலில். ஜாக்கெட் போட்டு போவாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெளியே ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியல. சரி, அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு நாங்கள் கவர் பண்ணுறோம். கடல் தெரியும் நினைக்கிறேன். ஆமாங்க, தெரியுதா கைஸ்? எல்லாம் கத்துறாங்க கைஸ் கடலை பார்த்தோன்னே. கடல் காணா போச்சு கைஸ். எல்லாம் வீடுலாம் வந்து மறைச்சிருச்சு கைஸ். அங்க இருக்கு கைஸ் கடல். ப்ளூ கலர்ல. அப்பா
தெரியும் உங்களுக்கு கடல் இப்போ நல்லாவே தெரியும் guys. இந்த guys தெரியுதா guys? கடல் 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 அசார் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஓடி வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இப்பதான் வருது. பெரிய பெரிய அலையெல்லாம் வந்து ஸ்கையிங் பண்ணாங்க. காலை ஸ்கையிங் வேவ்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஆனால் கடலில் அங்கிட்ட இங்கிட்ட ஓடக்கூடாது. கால் மட்டும்தான் நினைக்கணும். நினைக்கலாம் உள்ள கீழே போகக்கூடாது. பெரிய பெரிய அலையெல்லாம் வருது. வாங்க 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 வாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். நாங்கள் சொல்கிறோம் என்னன்னா கடலுக்குள்ளே போய் யாருமே குளிக்கக்கூடாது. கால் மட்டும்தான் நினைக்கணும் கைஸ். குளிச்சிங்கன்னா கடல் பார்த்தா நம்ம உள்ளே இழுத்துட்டு போயிடும். இதுக்கு போய் ஆழமா அதனால பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்ச வச்சு நாங்கள் கடலில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி போனால் ஒரு சேஃப்டியோட தான் போகணும். போனாலும் கூட அம்மா அப்பா கால் நினைக்க கூட இப்போ அம்மா அப்பா வேணும் கைஸ். அழை பாரு, இந்த இடத்துல பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் வீடு தெரில. நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு வந்து பீச் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா தப்பான வழியில் வந்துட்டு சொல்லுவாங்க. இதுக்குள்ள எப்படி போகிறது? கால் கூட நடக்குது. என்னென்னமோ இருக்கு. என்னென்னமோ இருக்குது. என்னது சங்கு போல. சரி வாங்க நான் பீச்சுக்கு போ. கூட்டு போகிற போட்டு வந்துருக்கு. எவ்வளோ பெரிய போட்டு. ஜாக்கெட் போடலாமா? ஜாக்கெட் போடுங்க, ஜாக்கெட் போடுங்க. இப்போ போட் வழியாக நம்ம வந்தோம். வீடியோலாம் போட்டு காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு நாங்கள் ஜாலியாக இருக்கோம். வீடியோ எடுக்க முடியுமா தெரியாது. சரி அப்போ பார்க்கலாம். அப்போ தான் போட்டோம் அப்படின்ட்டாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு வந்தோம். தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து உட்காந்துருக்கோங்க. என்ன சார் ஏண்டா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சமூகக்குள்ளே போகலாம். எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் கிட்ஸோட வரேன். நீங்கள் கிட்ஸோட வரீங்களா தனியாக? அஜய் சார் ஆனால் 80 அடி. அஜய் சார் கிட்ஸோட வரீங்க. குதி ப்ரோ, இங்க ஒரு பையன் வர பாருங்க. குதி ஆழமா இல்ல, குதி குதிங்கிறன்னா அது குழந்தைகளாம் பாரு. சிவானிலாம் தனியாக தான் விளையாடிட்டு இருக்கு. ப்ரோ குதிடா, குதிடா போ. போ. கைஸ் நாங்கள்லாம் பயங்கரமாக நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம் கைஸ். அங்கே ஒரு பெரிய பெரிய போட். அதில் தான் நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்தோன்னா இப்போ தான் சுற்றிட்டு இருந்தோம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு கைஸ். குளிக்கிறது மட்டுமே அந்த டியூப்லாம் போட்டனால, டியூப் கிடையாது, அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டனால நாங்கள் முழுகலை. அதனால் பார்த்தா தப்பிச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் இதில் போனாங்க, டபுள்ஸ்லாம் போனாங்க. அதை இப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி. நாங்கள் பார்த்தா ஒரு வண்டியில் போயிட்டோம் ஈஸியாக. அங்கே போய்ட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன் கவர் பண்ண முடியலன்னா அங்கே பார்த்தா எதுவுமே அலோட் கிடையாது. அங்கே இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறைய தொலைஞ்சிருக்கு, நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படி சொன்னனால எங்கள் மம்மியை பார்த்தா கேமராவை தரல.
அதனால தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வரதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ண சொல்ல பார்க்குறேன். அசார் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கான், காணப்பட்டான், எங்கே போனோன்னு தெரில. இங்கே வர தம்பி அசிங்கம் கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை, எனக்கு அசிங்கம். சரி விடுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோமா, எங்கே போகிறோம், எது என்னன்னு தெரில, போவோம். சரி கைஸ் வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதெல்லாம் பார்த்தா சில பல டிப்ஸ் தான் இருக்குது. மொபைல் நாட் அலோடுனால பார்த்தா நம்மளால எடுக்கவே முடியல கைஸ். இப்போ போகிறோம், கிளம்பு வியூலாம் காண்கிறோம் கைஸ். பஸ்ஸுக்கு தான் போகணும். இப்போ எங்கே போகிறோம் தெரியல, சாப்பிட போகிறோமா இல்லை வேறு எங்கே போகணும் கைஸ். பஸ் அங்கே நிற்குது, கிளம்பிடுவோம் கைஸ். அதான் நம்ம பஸ்ஸு. இந்த போட்டில் தான் பார்த்தா போவோம். இதில் தான் போயிட்டு வந்தேன். அப்படியே ஆழமாக வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல மட்டும் குளிச்சா ஆழம் இல்லாத இடத்துல. அப்புறம் பார்த்தா இந்த ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குமா கைஸ், அதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம போகணுமாமா. அங்கே போயிட்டு அப்புறமா நம்ம எங்கே போகிறோம்னு தெரில இப்போதைக்கு. இப்போ பாருங்க, அடுத்தவங்க ஏறுறாங்க, நாங்கள் இந்த வண்டியில் தான் போனோம். ஆமாம், நம்மளால் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு, அது மட்டும் உங்களுக்காக நான் போடுறேன். இப்போ பின்னாடி வெயில் அடிக்கிறதுனால மூஞ்சி அவ்வளோக்கு தெரில. சரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இந்த போட்டில் ஏறும்போதே வீடியோ எடுக்கிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக இருக்கும். போட்டுக்குள்ளே ஏறலாம். எந்த போட்டுனா இந்த போர்டு இங்கேருந்து அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கு தான் மிஸ் இந்த போட்டு. நடந்தே போகலாம். எவ்வளோ ஆழம்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும் இந்த இடத்துல. ஆழம் போக முடியாது, அதனால மொபைலே அலோவ் பண்ணல. அது வேற போட்டு பர்த்டே பிடிச்சிக்கோங்க அண்ணா. போட்டில் உட்காந்துருக்கா. சரி என்ன சொல்றேன், ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா. நீங்க இப்படி உட்காருங்க. இனி வாடா சார், எங்கிட்ட வாடா. நோ சான்ஸ். நாங்கள் 2 பேர் தொப்பி பாஸ். உட்காரு, அப்படி பார்த்து உட்காரு, அப்படி பார்த்து உட்காரு, அவங்கள பார்த்து அப்படி உட்காரு. சரி வாங்க. போட்டு மூவ் ஆரம்பிச்சு. இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஒருத்தராவே போய்கிட்டு இருக்கிறாப்ல. எம்பிட்டு பிரெட் தண்ணி ஒருத்தராவே போய்கிட்டு இருக்கு. போட்டு மூவ் ஆயிட்டு போட்ல பஸ்ஸுக்கும் வந்தாச்சு. வீடியோ எடுக்க முடியாது, நம்ம கூட இருந்தவங்களாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தாங்க. அவங்க பற்றி ஃபோன் எடுத்தாங்க, அதனால அது கொஞ்சம் வீடியோ எடுத்தாங்க. அதை சென்ட் பண்ணுறாங்க, அதை வேணா உங்களுக்கு போட்டு விட்றேன். நம்மளால அங்கே போய் நம்மளால ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அதெல்லாம் கவர் இல்லை, எதுவுமே இல்லை. ஜாக்கெட் போட்டனால இவன் பற்றி நடுங்க ஆரம்பிச்சு உள்ள போனானே நடுங்கிட்டேன். போயிட்டு சும்மா வந்துட்டு டைம் என்னன்னா காலையில் 10 மணிக்கு போனது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆச்சு. 2:40 முடியும். அதாவது 3 மணி முடியும்னு நினைச்சா முடியும். சில பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப துடுத்து போட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சரியா அப்பயே சொல்லிதான் சாப்பிட போறோம், எங்க போறோம் தெரியல. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா